யாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வரும்பொழுது அதை தடை செய்ய முடியாது. என் தேவனாய கர்த்தர் தடைகளை உடைத்து நொறுக்கி உங்களுக்குரிய பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவன், உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை நிலை நிறுத்துகிற தேவன். அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பர் என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தேவனை உங்களோட மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் கட்டாயம் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், போஷிப்பார், பலப்படுத்துவார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். யாரும் உங்களை தடை செய்ய முடியாது. எந்த சத்துருவும் தடை செய்ய முடியாது. தேவனுக்கு முன்பாக ஒரு சத்துரு நிற்க முடியாது. தேவனுடைய அதிகாரத்துக்கு முன்பாக ஒரு சத்துரு முன்னால வந்து பதில் பேச முடியாது. ஆகவேதான் தாவீதுக்கு சொல்லுகிறார், அவர் சத்துருகளுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். சத்துரு எல்லாம் பார்த்து எரிஞ்சு விழுவாங்க. உங்களை வேண்டாம் வேண்டாம் சொல்லி கழிச்சு கட்டின உங்க சத்துருக்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உங்க தலையை உயர்த்துவார். அவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்பொழுது நீங்கள் அகமகிழ்வுங்கள். காரணம், நீங்கள் மேய்ப்பனாய் கொண்ட தேவன் உங்களை குறையின்றி காக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் அயர்வதிலும் உறங்குவதும் இல்லை. அவரே உங்களை கைவிடாத தேவன், கண்மணி போல காக்கிற தேவன். பெற்ற தாய் பிள்ளையை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்ன தேவன். அவ்வளவு உங்களை நேசிக்கிற தேவன். அவர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருப்பாயாக. சோர்ந்து போகாதீர்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வசனம் உங்களுக்கு இன்னும் உங்களை கர்த்தருக்குள் வழி நடத்துவதற்கு, இன்னும் நீங்கள் தேவனுக்குள் ஐக்கியம் கொள்வதற்கும் விசுவாசம் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த பைபிள்லே நான் முதல்ல எடுத்துக்கொண்ட வசனம், கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கட்டும், அவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கட்டும். பிரியமானவர்களே, வாலிப சகோதரனே, உங்களுக்கு மெய்ப்பனா இருக்கட்டும் கர்த்தர். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் மெய்ப்பனா இருக்கட்டும். தற்செயலா இந்த நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். இதுதான் புதிய அறிமுகமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், என்னை மெய்ப்பனா ஏற்றுக்கொள்கிறவனுக்கு ஒரு குறையின்றி நான் பாதுகாப்பேன். நானே நல்ல மெய்ப்பன் என்று இயேசு சொல்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கும் என்று இயேசு சொல்கிறார். அவர்கள் உங்களுக்காக ஜீவன் கொடுத்த இயேசு சொல்கிறார், நான் உனக்கு நல்ல மேய்ப்பன், ஒரு குறையின்றி உன்னை பாதுகாப்பேன், உன்னை வழி நடத்துவேன். நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். உங்கள் சத்துருக்கள் முன்பாக நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். சத்துருக்கள் எல்லாம் இனிமே தொடங்கி உங்களை பார்த்து தலை குனிய போகுது. எந்த கை உங்களை பார்த்து தப்பாக சொல்லிச்சோ அந்த கை உங்க முன்னால இப்ப கை தட்ட போகுது. யாரு பார்த்து உங்களை எதிர்மறையான வார்த்தைகளை பேசினாங்களோ அதே வாய் இன்றைக்கு உங்களை பார்த்து அறிக்கை செய்ய போகிறது. யாரு பார்த்து உங்களை தூஷியத்தை பேசினார்களோ அவர்கள் இனி தொடங்கி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இனிமே உங்களை பார்த்து போற்ற போகிறார்கள். காரணம், சத்துருகளுக்கு முன்பாக பந்தி விரிக்கிற தேவன், உங்களை அபிஷேகத்தினால நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்களை போஷிக்கிற தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையும். என்னோட இணைந்து ஜெபிப்பீர்களா? தேவனை நோக்கி பார்ப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அந்த கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பரா இருந்தால் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மேய்ப்பன் என்ன செய்தார்? முதலாவது அந்த புல்லுள்ள இடங்களில மேய்த்தார். அதாவது உங்களுக்கு செழிப்பு உள்ள இடத்துல உங்களை மேய்த்து கொண்டு போய்வார். தண்ணீர் உள்ள அண்டையில் உங்களை நடத்தி கொண்டு போவார். உங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த பரிசுத்தாவியானோட அபிஷேகம் நிறைஞ்ச இடத்துல உங்களை நடத்தி கொண்டு செல்வார். அந்த தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, அப்பா, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படவில்லை ஆண்டவரே. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவரே, தாவீதை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவர் ஆண்டவரே. அப்பா, எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்தி கொண்டு செல்லுகிற தேவன் அல்லவா சுவாமி. அப்பா, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை விரித்து எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரன் சகோதரிகளை நோக்கி பாரும் ஆண்டவரே. தற்செயலா பார்த்திருப்பார்கள், அவர்கள் மீது உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும், உம்முடைய அமைதி இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் சுவாமி. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் சுவாமி. அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சத்துருக்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களை தலையை உயர்த்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இவர்களை அபிஷேகத்தில் நடத்துங்க. உம்முடைய தேவ கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு குறையின்றி இவர்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஜெபத்தை கேட்டால் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோட தொடர்பு கொள்ள மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, எங்கள் ஊழியத்தின் வாயிலாக மாதந்தோறும் எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வெள்ளிதோறும் உபவாச கூட்டங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும்
நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் சகோதரன் ஆல்பர்ட், தொலைபேசி எண் 0095141425, இமெயில் albert@gmail.com.